நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:00 அந்த மாரி எந்திரிச்சு, சரி ஹோட்டல் பக்கத்திலேயே கொஞ்சம் வாக் பண்ற மாரி பிளேஸஸ் இருந்தது. போட் ஹவுஸ் பக்கத்திலேயே இருந்தது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே பீஸ்ஃபுல்லா வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸா வாக் பண்ணிட்டு திருப்பி ரூம் வந்துட்டோம். நாங்க வந்து ஹோட்டல் தமிழ்நாடுல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ங்கிறதுனால வேற எங்கேயும் புக் பண்ண முடியல. அதனால இங்கேயே புக் பண்ணிட்டோம். ஆனா நிஜமாவே சூப்பரா இருந்ததுங்க. ஹோட்டல் நீட்டா இருந்தது. ஆம்பியன்ஸும் நல்லா இருந்தது. அப்புறம் மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மார்னிங்கே செக் அவுட் ஆயிட்டோம். சரி அப்படியே சைட் சீயிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, 2, 3 கோவில் இருந்தது. ஒரு இந்த ராஜராஜேஸ்வரி டெம்பிள்லாம் ரொம்ப பழைய காலத்து டெம்பிள். அங்க இருக்க சாமி சிலையெல்லாம் நிஜமாவே ரொம்ப ஒரு மாரி நல்லா இருந்தது. டிவோஷனல் வைபா இருந்தது. அப்புறம் பீஸ்ஃபுல்லா கோவில்லாம் சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் நாங்க போன எந்த இடமுமே அந்த அளவுக்கு ரஷ் இல்ல. நாங்க வீக் டேஸ் தான் போயிருந்தோம். அதனால எல்லா இடமுமே ரொம்ப அமைதியா இருந்தது. க்ரவுட் இல்லாம இருந்தது. அதனால நாங்க பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் இந்த சைட் வந்து நல்லா இருந்தது. ஒரு மாரி யா க்ரீனிஷா நெறைய நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. நாங்க போன இடத்துலயே இந்த ஒரு இடத்துல தான் பிளாஸ்டிக்ஸு, இந்த வேஸ்ட்லாம் எதுவும் இல்லாம நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ ஆரஞ்ச் சீசன்ங்கிறதுனால நெறைய ஆரஞ்சு மரம்லாம் இருந்தது. சரின்னு ஒரு இடத்துல வண்டிய நிப்பாட்டி போய் பிடுங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் லஞ்சுக்கு ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். அந்த ரெசார்ட்டும் நல்லா இருந்தது. ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ரெசார்ட்லாம் சுத்தி பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சேலம் கிளம்பிட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.